أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நசீஹத் நம்பர் 3. மூணாவது நசீஹத் தானே பார்க்க போகிறோம். 2 நசீஹத் பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நசீஹத்துடைய தலைப்பு கொள்கை கோளாறை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கொள்கை கோளாறை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களை மன்னிப்பான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களை தான் மன்னிப்பான். எவன் ஒருவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூர வழிகேட்டில் ஆகிவிட்டான். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை. இப்போ கொள்கை கோளாறை மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அப்போ மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவானா? அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். தௌபா செய்யணும். முதல்ல நாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல தௌபா செய்யணும். இந்த இணை வைப்பில் கூட கலப்படமற்ற தௌபாவாக செய்தால் அல்லாஹு தாலா அவன் நாட்டத்தை கொண்டு மன்னிச்சிருவான். சுபஹானல்லாஹ். ஆனால் இணை வைப்போடு மரணிச்சுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அவனுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் மறுமையில எத்தனையோ பெரும் பாவிகளை மன்னிப்பான், இணை வைப்பவர்களை தவிர. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் போதே, உலகம் அளவுக்கு நீங்க பாவத்தை கொண்டு வந்து என்னிடத்துல சந்தித்தால் கூட இணை வைப்பை தவிர உலகமளவு பாவம் செய்தாலும் மாதல பாவம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு கால் இருந்தால் இணை வைப்பை தவிர அந்த பாவத்தை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் தௌபா செய்யுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு தெரியும் பெரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் 7 பெரும் பாவங்களை சொல்லியிருப்பாங்க. அறிஞர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா 70 பாவங்கள் இருக்கு பெரும் பாவங்கள் சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹுடைய தூதர் நேரடியாக சொல்லக்கூடிய பாவங்கள் சொன்னா 7. கொலை செய்வது, ஜினா செய்வது, ரிபா வாங்குவது, வட்டி வாங்குவது, அதே போல சூனியம் செய்வது, அதே போல புறமுதுகு காட்டி போரிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுவது, பத்தினித்தனமான பெண் மீது அவதூறு சொல்வது, இதெல்லாம் பெரும் குற்றம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் குற்றம். அதில் ஒன்று இணை வைப்பது. அதுதான் முதல் பட்டியலில் இருப்பது. சுபஹானல்லாஹ். இணை வைப்பை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த இணை வைப்பு எப்படி எதனால மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, ஏகத்துவ கொள்கை. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அல்லாஹுடைய தூதுடைய வார்த்தையே முதல் வார்த்தை அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எந்த ஒரு இணை துணையும் கிடையாது, இணை வைக்கவும் கூடாது. அதனால தான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கொள்கையோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த கலிமாவை சுமந்த உள்ளத்துல கடைசி வரைக்கும் அந்த கலிமாவில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். இப்போ கொள்கை கோளாறை மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு இந்த இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹுக்கு இணை வைத்தால் எவ்வளோ பெரிய கோபம் வருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மனைவி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவரோட கணவர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு இதுக்காக எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கணவர் நடந்து போயிருக்கார், கூடயே மனைவிட்ட கேட்குறாங்க, இது யாருமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவர் என்னுடைய கணவர். இவரும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னா அதுதான். அது போலத்தான் அல்லாஹ் இறைவன், அல்லாஹுவும் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இணை வைத்து அவனிடத்துல கேட்கிற தேவைகளை எல்லாம் மற்ற படைப்பினங்களிடத்துல கேட்டா எவ்வளவு பெரிய கோபம் வரும். இப்ப நம்மளுடைய துணைக்கு இணையா யாரையாவது வச்சு பேசினா எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான. அதே போலத்தான் அல்லாஹு தாலா அவ்வளவு மகா தூய்மையானவன், அவனுக்கு இணையாக இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிங்கிறத முழுமையா நம்பக்கூடிய நாம் எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அவனிடத்துல தான் கையேந்தணும். அதெல்லாம் துரதிருஷ்டவசமா சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், படைப்பினங்களை நாடி போகக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அதிகமாக என்னுடைய உம்மத்தினர்களிடத்துல இறை வைப்பு ஷிர்க் என்பதில் நம்ம பெரிய பெரிய ஷிர்க்கெல்லாம் நான் பயப்படலை. அல்லாஹுடைய தூதர் சொல்றது அல்ஹம்துலில்லாஹ், பயப்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இன்று வரைக்கும் சில பேருடைய எண்ணத்தை நம்ம என்ன செய்ய முடியல, மாற்ற முடியாத சூழ்நிலைக்கு நம்ம ஆள்பட்டிருக்கோம். ஆனால் ஷிர்க்கில் ஆக குறைந்த ஷிர்க்கு, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக என்ன செஞ்சாங்க, பயப்பட்டாங்க. ஆக குறைந்த ஷிர்க்கு என்ன அப்படின்னா முகஸ்துதி கூட ஒரு வகை ஷிர்க்குதான்ப்பா. முகஸ்துதினா புரியுதா, ஒரு நன்மை செய்கிறோம், ஒரு தொழுகை, ஒரு 2 ரக்காத் தொழுகிறோம். அந்த தொழுகையை இறைவனுக்காக அப்படின்னு தொழுகும் பொழுது இறைவனுக்காகவும் புகழுக்காகவும் ஷிர்க்கு தானே. மாதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைவனுக்காகவும் புகழுக்காகவும் எவ்வளோ பெரிய ஷிர்க்கு.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்க, பெரும் பெரும் ஷிர்கை நான் என்னுடைய உம்மத்தினர்களிடத்துல பயப்படல, இந்த சின்ன ஷிர்கை நான் பயப்படுறேன். முகஸ்துதிக்காக அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளில் அவர்களுடைய பங்கீடாக புகழ், பேர், பணம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுறாங்க, இணை வைத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அது உண்மைதான். மறுமையில இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவனுக்குத்தான் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கப்பட்ட அமலாக அவன் கபுல் செஞ்சுக்கிறான். அவன் அந்த மனிதனுடைய அமலை இல்ல புகழுக்காக பேருக்காக அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா அது தூசிகளாக அந்த அமல்கள் பறக்க விடப்படுகிறது. அப்ப இந்த விஷயத்துல பெரிய இணை வைப்பை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தவிர்த்திருக்கணும். இந்த சின்ன சின்ன இணை வைப்புல கவனமா இருக்கணும். அதுல வந்து நம்மளை அறியாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சில நேரம் இணை வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதெல்லாம் இப்ப ஷிர்கு என்கின்ற அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. குஃப்ரு, இறை நிராகரிப்ப ஒரு முஸ்லிமும் ஒரு காலம் செய்ய மாட்டான். அது கரெக்டா இருப்பா. குஃப்ரு என்றால் இறைவனை நிராகரிப்பது, இறைவனே இல்லை அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் எக்காலமும் சொல்ல மாட்டான். ஜாஹிலியா அறிவிலி காலத்துல கூட இந்த உலகத்தை குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அந்த யூதர்களிடத்துல, அந்த கிறிஸ்தவர்களிடத்துல, அந்த மக்கத்து குறைஷிகள் காஃபிர்களிடத்துல அல்லாஹுடைய தூதரிடத்துல இப்படி கேட்க சொல்றா, அல்லாஹுடைய தூதரே நீங்க அவர்களிடத்துல கேளுங்க, வானத்தை படைத்தது யார், ரப்பி அல்லாஹ், எங்களுடைய இறைவன் தான் அவங்க சொல்லுவாங்களாம். வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், எல்லா இறைவன் சொல்லி இருந்தோம். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, சிலைகளை இணையாக வைப்பது. லாத், உஸ்ஸா, மனாத் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பெரும் சிலைகளை என்ன செய்யறாங்க, இணையாக வைக்கிறாங்க. அதெல்லாம் இது ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருவாங்க. வரும்பொழுது ரசூலுல்லாவை ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும் வருவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு பெரும் பெரும் ஆபத்துகள் வந்தா கீழே உள்ளவனை அழைப்பாயா இல்ல மேலே உள்ளவனை அழைப்பாயா, கீழே உள்ள சிலைகளை அழைப்பாயா, மேலே உள்ள பெரும்பெரும் ஆபத்துனா வியாபாரத்துல நஷ்டம், உயிர் சேதம், பொருள் சேதம், இப்படியான பெரும்பெரும் நஷ்டத்தை யாரு, மேலே உள்ளவன் தான் அழைக்கணும். எவ்வளவு பெரிய சேதமா இருந்தாலும் சின்ன சின்ன சிலைகளை எங்களுக்கு என்ன செய்யாது, பலன் அளிக்காது, அல்லாஹுவைத்தான் நாங்கள் அழைக்கணும். இப்போ எல்லா சோதனைக்கும் அல்லாஹு அழைக்கும் பொழுது இந்த சிலைகள் எல்லாம் எதற்கு அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபிக்கு அந்த மனிதருக்கு பதில் சொல்லுவார். அப்படி எல்லா சோதனைகளிடத்திலும் அல்லாஹிடத்துல முறையிடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுக்கு ஒரு காலமும் இணை வைக்க கூடாது. எந்த அளவுக்கு தெரியுமா, இப்ராஹிம் நபி கூட தன்னுடைய மகன்களுக்கு என்ன செஞ்சாங்க, வசியத் செஞ்சாங்களே, அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு வசியத் செஞ்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இது ஃபுல்லா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருமே தன்னுடைய மகன்களுக்கு வசியத் செஞ்சது என்ன, முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள், இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படிங்கிறது நபிமார்கள் செய்யக்கூடிய துஆவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்விடத்துல அதிகமா இணை வைப்பை குறித்து நம்ம நிறைய எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும். அதே போல இணை வைப்பு, பித்அத், ஷிர்க், குஃபர், முதல்ல குஃபர், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷிர்க் பித்அத்தான விஷயம். இதுல நம்மளுடைய பார்வை கரெக்டா இருக்கணும். எது ஷிர்க், எது பித்அத்தான விஷயம், இஸ்லாத்துல புகுத்தக்கூடிய பித்அத்தான விஷயம். 40 பித்அத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில கலந்தா அது ஒரு இணை வைப்பாக மாறிடும். 40 பித்அத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்தால் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்துல என்ன செஞ்சிடும், அது தள்ளப்பட்டு விடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமாக நாமளும் இருக்கணும். நம்மை பார்த்து வளரக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இப்போ நாமெல்லாம் அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சடங்கு சம்பிரதாயம் இந்த பிதஅத்தான செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிதஅத்துனா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய வளர்ப்புல அப்படியே போயிடணும். ஏதாவது நம்ம சொல்லி இப்படிதான் அப்படின்னு நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சுக்கோங்களேன். சில நேரம் நம்மளுடைய அம்மா இப்படி செஞ்சாங்கல்ல, நம்மளுடைய நானிமா இப்படி செஞ்சாங்கல்ல, இதுவும் நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தடுக்காம இருக்கணும், இல்லை அதை செயல்படுத்தாம இருக்கணும். தடுக்கணும் அல்லது செயல்படுத்தாம இருக்கணும். செயல்படுத்தாம இருந்தால் அது என்னன்னே செய்யாது, நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இதை மட்டும்தான், இந்த கோளாறை மட்டும்தான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்ப அகீதாவுல இந்த ஒரு கோளாறு தான் மிகப்பெரிய தவறை, மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். இதுல இந்த வசனத்துல சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சிங்களா, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இணை வைப்பதை, இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களை மன்னிப்பான். இது அல்லாத பாவம், அது கொலை செய்தாலும், பெரும் பாவம் செஞ்சாலும் சரி, சிறு பாவங்கள் செஞ்சாலும் சரி,
தெரியாமல் செய்தால் மன்னித்து விடும். தெரிந்து செய்தால் கூட தௌபா செஞ்சுட்டான், கலப்படமற்ற தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அப்படி பெரும் பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இருந்தாலும் எவன் ஒருவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூர வழிகேட்டில் ஆகிவிட்டான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இணை வைப்பு என்கின்ற பெரும் கோளாறை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைமுறைகளாக நம்மை அல்லாஹ் வளரச் செய்வானாக.